ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நிஃப்டி அனாலிசிஸ் வந்து பார்த்துருந்தோம். அதில் நம்மளுக்கு மேலே வந்து 20 EMA வந்துட்டு இருக்கு. அதை கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு சில பேர்லாம் கால் ஆப்ஷன்லாம் பை பண்ணி வச்சுட்டு மேலே போகுமான்னு கேட்டுகிட்டே இருந்திருந்தாங்க. ஸோ இதுதாங்க சும்மா 2 நாள் இப்படியே பயங்கரமாக ஏறிட்டுனா உடனே எல்லாருமே கால் ஆப்ஷன்ஸ் வந்து வாங்கிடுறீங்க. ஸோ இதுதாங்க ரொம்ப தப்பு. ஸோ அப்படிலாம் நீங்கள் ஆப்ஷன் பையிங் வந்து ஓவர் நைட்டுக்கெலாம் சும்மா வாங்கி வைக்கவே கூடாது. அதுவும் நல்ல மூவ்லாம் வந்ததுக்கப்புறம் பண்ணவே கூடாது. எக்ஸாக்ட் பாட்டமோ டாப்லேயோ நீங்கள் வந்து வாங்கினா மட்டும்தான் ஆப்ஷன் பையிங்கில் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். ஸோ இன்ட்ராடேலையும் சரி பொசிஷனல்லையும் சரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டாப்பில் வாங்கி வச்சுட்டு அதுவும் ஏடிஎம் ஓடிஎம்லாம் வாங்கி வைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு மேலே ஏறுமா அப்படின்னு நினச்சேன்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து ஏறவே ஏறாதுங்க. என்னைக்காவது லக்கில் 1 or 2 டைம்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ நானும் என்கிட்ட கேட்டவங்க கிட்டலாம் சொல்லியிருந்தேன், 22,700 கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், முடிஞ்சால் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாக்ட்லி நான் இந்த 700 to 800 ஜோன் இந்த இடத்துல வந்து திரும்பவும் நினச்சேன். அதே இடத்துல தான் 20 EMA வரும்னு நினச்சேன். ஸோ இந்த கேண்டில் லாஸ்ட் ஃப்ரைடே அன்றைக்கி தான் நல்லா புல்லிஷ் ஆகி இங்கே பட்டு கீழே இறங்கும்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி வந்து பட முடியலங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் டே வீக்கெண்ட் முடிஞ்சு மண்டே தாங்க மேலே போய் தொட்டு இறங்கிச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த நெக்ஸ்ட் டே வந்ததுனால இஎம்ஐஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்துடும். ஸோ இஎம்ஐஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒவ்வொரு நாளும் லைட்டாக மூவ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃப்ரைடே படாததுனால மண்டே பட்டதுனால இன்னும் வேல்யூ வந்து லைட்டாக இறங்கியிருக்கும். ஒரு 15-20 பாயிண்ட் ஆர் 25 பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து இறங்கியிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் டெலீட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக தெரியும். ஸோ எவ்வளோ ப்ரிசைஸாக அந்த இதை பட்டு அப்படியே கீழே விழுந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம 700 பக்கம் டச் ஆகும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் 1 டே டிலே ஆனதுனால 675 பக்கம் அது வந்து டச் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸாக்ட்லி டச் பண்ணி அங்கே இருந்தாங்க திருப்பி வந்து இழுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டில் அதுக்கப்புறமும் 2 டேஸ் வந்து மேலே ஏற்ற ட்ரை பண்ணாங்க. ஸோ ஆனாலும் ஃப்ரைடே வந்து வேலையை காமிச்சிட்டாங்க. பேர்ஸ் வந்து நல்லா செஞ்சு விட்டானுங்க. பட் ஸ்டில் இன்னும் அப்படி இறங்க தான் போகுது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஏற்ற ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது. ஸோ ஏற ட்ரை பண்ணாலும் அப்படியே பழையபடி ஆல் டைம் ஹை எப்படி போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த ட்ரெண்ட் லைன் வர போகுங்க. அதையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். இந்த 23,200 இல்லை 100 ரேஞ்சுக்கு ஸோ என்னைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் போய் மீட் ஆகுதோ ஸோ அது வர போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஸோ இப்போ இந்த 20 வந்து கிராஸ் பண்ணிட்டா 50 வர கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து போகும், உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. நாளைக்கும் லைட்டாக ஒரு கேப் அப் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கேப் அப்பை வச்சு எப்படியாவது இந்த 20 EMA மட்டும் கிராஸ் பண்ணிட்டோன்னா போதுங்க. ஸோ ஒரு 99.99% வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபால் பெருசாக வர்ற மாதிரி இருந்தோன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து தான் வரும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது, என்னோட அனாலிசிஸ் படி. ஸோ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த 100 EMAலேருந்து பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதுக்கு முன்னாடி 2-3 டைம் தான் பண்ணுச்சு அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து செக் பண்ணேன். ஸோ பாஸ்ட்டில் ஏகப்பட்ட டைம் வந்து இங்கேருந்து ரிவர்சல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் புல்ஸில் இந்த இடத்துல அக்ரெசிவாக ஒரு ட்ரை வந்து கொடுப்பாங்க. ஸோ பேர்ஸ் வந்து என்ன பண்ண காத்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆனால் நிறைய டைம் வந்து இந்த இடத்துல இருந்து சூப்பராக ரிவர்சல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த லாஸ்ட் 3 கேண்டில்ஸ் வந்து பாருங்கள் வீக்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ண விடாமல் இழுத்துட்டாங்க. ஸோ 22,650 பக்கம் இருக்குங்க. ஸோ இந்த 650 to 700 வர கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரெண்ட் லைன் ஆர் இந்த இடத்துக்கு வர ரீச் ஆக சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 20 and 50 EMA வந்து சொன்னல, இது ரெண்டுமே சேர்ந்து அப்படியே ஒரு கேண்டிலை வந்து தள்ளி விட்டோன்னா இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கணுங்க. ஸோ இன்னும் 1 or 2 வீக்ஸ் வந்து ஆச்சுன்னா இது மேலே போகிறதுக்குள்ள அதுவும் கொஞ்சம் கீழே வரும். ஸோ அது எல்லாமே சேர்ந்து இந்த 23,000 to 23,100 to 150 இந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஹேர்டில்ஸ்லாம் இருக்குங்க. நான் இதை மட்டும் சொல்லலை. ஸோ இது தாண்டி இன்னும் சில பல விஷயங்கள்லாம் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த எல்லா இதையும் பார்க்குறப்ப ஸோ இங்கே வர மேக்ஸிமம் போகலாம். பெரிய ஃபால் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வரக்கூட போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னு. ஸோ நம்ம எதுவுமே இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக ஆணித்தனமாலாம் சொல்ல மாட்டேன். ஸோ ஆனால் எங்கெங்கேருந்து எந்தெந்த மாதிரி ரியாக்ஷன் வர சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிசைஸாக ஒர்க் ஆகிருக்கு நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் பாஸ்ட்டில். ஸோ இனிமேல் இந்த டைம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் இது பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத்தனை நாள் இஎம்ஐஸோட அருமை வந்து தெரியாமல் போச்சு, இனிமேல் நானும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஸோ தயவு செஞ்சு சும்மா இதெல்லாம் பார்த்துட்டு உடனே இஎம்ஐஸ் வச்சு ஏதாவது பயங்கரமாக பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இஎம்ஐஸில் நீங்கள் உண்மையிலே மாஸ்டர் ஆகணும்னா மினிமம் 1 இயராவது நீங்கள் வந்து இதை ரெகுலராக ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும். அதுவும் நிறைய டைம் ஃப்ரேமில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா தான் இதோட அருமை வந்து புரியும். ஸோ மற்றபடி சும்மா 1 or 2 days வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியாமல் போகலாம். ஸோ அதனால் நீங்கள் இஎம்ஐஸ்லாம் நீ ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ எந்த தப்பும் இல்லை. ஸோ ஆனால் அதை கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கம்மியான டைமில் அதை ட்ராக் பண்ணிவிட்டு எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க அப்படிங்கிறது தாங்க சொல்கிறேன். நான் வந்து 20, 50, 100, 200 மட்டும் தாங்க வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதுதான் வச்சுருப்பாங்க. ஆனால் இதை தவிர இன்னும் வேறு நிறைய நம்பர்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு அங்கங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் வந்து இந்த 20, 50, 100, 200ங்க. ஸோ நான் அதுலேயும் 20, 50 ரொம்ப வாட்ச் பண்ணுவேன். ஸோ 200, 100 விட இந்த 20, 50க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பேன். இந்த இடத்துல பாருங்கள் ஏற்ற ட்ரை பண்ணாங்க. ஸோ ஏறும் போதே அப்படியே அடித்து உட்கார வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இன்னும் 2 weeks இருக்குங்க இந்த மந்த்லி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணிட்டுன்னு வைங்களேன் இந்த மந்த்து, அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய சம்பவம் வந்து காத்திருக்கு அப்படின்னு தாங்க நம்ம வந்து சொல்லணும். ஸோ இந்த 50 EMI வர போகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த மந்த் க்ளோசிங் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். அதுவும் இந்த 22,000 அந்த நம்பர் வந்து அந்த லெவல் வந்து ரொம்ப 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 க்ரூஷியல். ஸோ நிஃப்டிக்கு டூ ஆர் டை சிச்சுவேஷனில் உண்மையிலே இருக்குது. ரொம்ப தொங்கிட்டு இருக்கான். ஸோ ஏற போகிறோமா இல்லை இன்னும் ஒரு 2000 பாயிண்ட் ஃபால் ஆக போகிறோமோ அப்படின்னு உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க புல்ஸ்லாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் 2 weeksக்கு இந்த ஜோனில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எப்படி ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ புல்ஸுக்கு மந்த்லி க்ளோசிங் இதுக்கு கீழே வைக்கவே கூடாதுங்க. ஸோ அதனால் யாராவது நெக்ஸ்ட் மந்த்துக்கோ இல்லை அதுக்கு அடுத்த மந்த்துக்கோ இந்த கால் ஆப்ஷன்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மந்த்லி க்ளோசிங் வந்து ட்ராக் பண்ணுங்கள். அது வந்து இதுக்கு கீழே உடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் லாஸை புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேஃபாக போயிருங்க. பேங்க் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவங்க வந்து கடந்த ஃபியூ வீக்ஸாக ரொம்ப கன்சால்டேஷனை போட்டுட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை வந்து நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ ஆனாலும் நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைட்டான பேரலல் ஜோனுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ பிரேக் பண்ணனா கொஞ்சம் டீசெண்டான அப் மூவ் வந்து கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இஎம்ஐஸும் இருக்குங்க. இதை பிரேக் பண்ணிட்டோன்னா இந்த 20 EMIவையும் ஈஸியாக பிரேக் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் 50 EMI வரையாவது போக சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து நிஃப்டி லைட்டாக கொஞ்சம் ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்கோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த யூஎஸ் மார்க்கெட்ஸ் தாங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸில் இந்த டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு க்ரூஷியலான லெவலில் வந்து இருக்குங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாருங்கள் சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு பாஸ்ட்டில். ஸோ இந்த டைமு பயங்கர அக்ரெசிவான ஃபால் வந்துட்டு கரெக்டாக இங்கேருந்து சூப்பராக பவுன்ஸ் ஆகுது. அதனால தாங்க பயங்கர ரத்த கலரியாக போயிட்டு இருந்த யூஎஸ் மார்க்கெட்ஸ்க்கு ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு ரிலீஃப் ரேலி வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து முக்கியமான ரீசன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இதனாலேயே கிஃப்ட் நிஃப்டி வந்து லைட்டாக கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்கு ஃப்ரைடே நைட்டு. ஸோ இதனால தான் நாளைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கேப் அப் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு 30 to 50, 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் ரேஞ்சுக்காவது கிடைக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஆனால் நாளைக்கு மார்னிங் வந்து என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ என்ன வேணாலும் ஆகலாம். இந்த ட்ரெண்ட் லைன்னால யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஒரு 2-3 டேஸ்க்காவது லைட்டாக மேலே ஏறும் அப்படின்னு தோணுச்சுங்க. ஸோ அதனால் யூஎஸ் மார்க்கெட்ஸை சம்டைம்ஸ் ட்ராக் பண்ணுது, சம்டைம்ஸ் ட்ராக்கே பண்ண மாட்டேங்குது. ஸோ நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸ் முன்னாடிலாம் ரொம்ப நல்லா ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க. ஸோ அதாவது யூஎஸில் என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே ஒரு 95% ஆஃப் த டைம்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக சிங்கில் நம்ம வந்து போயிட்டுருப்போம். ஸோ ஆனால் கடந்த சில மந்த்ஸாக நம்ம வந்து அவனை ஒழுங்காகவே ட்ராக் பண்ண மாட்டேங்கிறோம். ஒன்று சுத்தமாக ரிஃப்ளெக்டே ஆக மாட்டேங்குது, டோட்டலி வேறு வேறு மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்படின்னா சரி இவனுக்கு ஒரு கும்பிடு போட்டு இவனை நம்ம ட்ராக் பண்ணாமலே விட்டுடலாம். ஸோ ஆனால் அப்பப்போ லைட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பண்ணாத மாதிரியும் இருக்குது. முன்னாடி 90 to 95% ஆஃப் த டைம்ஸ் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, ஸோ இப்போலாம் ஒரு 50 to 60% ஆஃப் த டைம்ஸ் தாங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ ஆனாலும் 50%க்கு மேலேனாலே ஒரு பெரிய நம்பர் தான். ஸோ அதனால் இதையும் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்லதுங்க. ஸோ டவ் ஜோன்ஸ் அப்புறம் S&P 500 இந்த நாஸ்டாக் இந்த 3 மட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஏன்னா இத்தனை நாள் நம்ம சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு இருந்தோம். ஸோ ஆனால் இப்போ திடீர்னு கடந்த சில நாட்களாக மட்டும் நாஸ்டாக் வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஐடியை. ஸோ நிஃப்டி ஐடி வந்து சம்மந்தமே இல்லாமல் தான் போயிட்டு இருந்தான். ஆனால் இப்போ பாருங்கள் கடந்த ஃபியூ வீக்ஸாகவே இது வந்து நிஃப்டி ஐடி வீக்லி சார்ட். ஸோ ஒரு 4 to 5 வீக்ஸ் பக்கமே இந்த நிஃப்டி ஐடி வந்து பயங்கரமாக கிராஷ் ஆயிடுச்சு.
ஸோ அவன் வந்து அப்படியே நாஸ்டாக்கை காப்பி அடித்து அப்படியே ஃபாலோ பண்ணி விழுந்துட்டான். ஸோ அதனால் இந்த யூஎஸ் மேலேயும் ஒரு கண் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொசிஷனல் ட்ரேட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியும் வீக்லி சார்ட்டில் ஆல்மோஸ்ட் அந்த 100 EMA பக்கம் தாங்க இருக்குது. எக்ஸாக்ட்லி அங்கேருந்து ஜம்ப் ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடியே லைட்டாக பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நிஃப்டியில் எக்ஸாக்ட்லி அங்கேருந்து பட்டு ஏறிச்சு. ஸோ அதனால் இங்கே படலை. ஸோ நிஃப்டியில் படுறதுக்கு முன்னாடி இங்கே பட்டிருந்தா இங்கேருந்து மேபி ஏறி இருக்கும், அப்புறம் நிஃப்டியில் படாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுத்துக்கும் ஒரு கோரிலேஷன் வந்து இருக்குங்க. ஸோ பேங்க் நிஃப்டிக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து இன்ட்ராடேல இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேயும் இந்த 100 EMA மட்டும் இல்லை, ஸோ அது போக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் இருந்திருக்கு முன்னாடி. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்புறம் உடஞ்சதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட்டாக மாற வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த 48,000 பக்கமும் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நிஃப்டி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி பேங்க் நிஃப்டியும் அந்த இடத்துல தான் தொங்கிட்டு இருக்கு. ஸோ அது மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயும் நான் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமை பாருங்கள், நல்ல ரெட்டிஷாகவே இருக்குது. ஸோ நிஃப்டியோட ரொம்ப மோசமாக இருக்குங்க. நிஃப்டியாவது ஒரு டீசெண்டான ஒரு க்ரீன் கேண்டில் மாதிரி இருக்குது. மேலே வீக்னஸ் இருந்தாலும் க்ரீனாவது இருக்குது. ஆனால் இவன் வந்து ஆல்ரெடி ரெட்டாக தான் இருக்கான். ஸோ அதான் ரெண்டுமே டூ ஆர் டை சிச்சுவேஷனில் தாங்க இருக்குது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து உடஞ்சோன்னா ஈஸியாக இங்கே வந்து வந்துடும். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே 50 EMAக்கு வரதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு இந்த ஜோன்ஸை மட்டும் கொஞ்சம் அப்படி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த லாஸ்ட் 3 வீக்ஸோட ஹை வந்து நான் சொல்லியிருந்தேன். 22,650 பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இதை பிரேக் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிடுவான். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பக்கம் வந்து எப்படி ரியாக்ஷன் வருது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அங்கே வந்து பயங்கரமான ஒரு ஷார்ட் என்ட்ரிக்கு வந்து நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் தப்பி தவறி உடச்சிட்டோன்னா ஒரு 50% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து ஓவர் அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணலாம். ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாம் ப்ரோ, ஆப்ஷன் பையிங்க்கு வந்துட்டிங்களே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் சஜஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ ஆப்ஷன் செல்லிங்லாம் என்னால் பண்ணவே முடியாது, ஆனால் ஆப்ஷன் பையராக நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேங்க, ஸோ அப்படிலாம் நீங்கள் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிறேன் அப்படின்னு நினச்சி வந்துடாதீங்க. ஸோ அதுவும் எஸ்பெஷலி ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் பற்றி நீங்கள் யோசிச்சே பார்க்கக்கூடாது. ஸோ அதுக்குன்னு எப்போவுமே யோசிச்சு பார்க்கக்கூடாதுன்னா அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் வந்து ஆகலாம், ஆனால் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய க்ரைட்டீரியா வந்து இருக்குங்க. ஸோ அந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஸோ அவ்வளோ கஷ்டமாக தாங்க இருக்கும் ஆப்ஷன் பையிங். ஸோ நானும் மென்டலி நிறைய கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கேன். என்னால் முடியல தான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹானஸ்ட்லி எனக்கு வந்து இது என் ஸ்டைலுக்கு வந்து இது ரொம்ப செட் ஆகலை. ஸோ செட் ஆகாதுன்னு தான் தெரியும். ஸோ ஆனால் நம்ம வந்து நம்மளோட மைண்ட் செட், மென்டாலிட்டி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் இங்கே வந்து வந்தேன். ஸோ கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும்னு தெரியும், ஆனால் நான் நினச்சதை விட கண்டிப்பாக ஒரு 5 to 10 times வந்து இன்னும் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 to 5 months பக்கம் ஆச்சுங்க. ஒரு 15% ட்ராடவுனில் தான் நான் வந்து இருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப டவுனாக தாங்க ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்னால இல்லைங்க, பட் ரிப்பீட்டடாக சேம் மிஸ்டேக்ஸ் வந்து நான் வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஸோ அதுவும் தெரிஞ்சு சேம் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு விரக்தியில் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என் 5 years எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ணாததை கடந்த 5 monthsல வந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். அந்த லேர்னிங் ஒன்று கிடைச்சதுக்கு நான் வந்து கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேங்க. ஆப்ஷன் பையிங்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பல டைம் கேபிட்டலை லாஸ் பண்ணி தாங்க நீங்கள் வந்து கடைசியாக சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அதனால் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னா எடுத்தோடனே அப்படி ஆப்ஷன் பையிங் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு வந்துடாதீங்க. ஸோ இது வந்து உங்களை மென்டலி போட்டு பாடாப்படுத்தி சித்திரவதை பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து நிறைய அடிபட்டு தான் நீங்கள் வந்து கடைசியாக சக்ஸஸ் ஆக முடியும். அதுக்குன்னு ஆப்ஷன் செல்லிங் முதல்ல போய் பண்ணுங்கள், ஈஸின்னு சொல்லலை, அதுவும் ஈக்குவலாக கஷ்டம்தான். ஸோ ஆனாலும் நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் பையிங்கை மட்டுமே நம்பி ஃபஸ்ட்டு உடனே உள்ளே இறங்குறது வந்து கஷ்டம். நீங்கள் வந்து பல வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் இந்த ஆப்ஷன் பையிங்கில் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா. ஸோ சைக்காலஜிக்கலி நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் எங்கே அப்படி போய் பிச்சு சொல்கிறது, அப்பப்போ மைண்டில் ஏதாவது தோணும். ஸோ சூப்பரான பாயிண்ட்ஸ்லாம் தோணும், அதெல்லாம் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணும். ஆனால் அதெல்லாம் எழுதி வச்சு ஒரு மொத்த வீடியோவாக பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ லாங் ஃபார்ம் வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸில் நீ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி 1-2 டைம் வந்து சொன்னேன், அதுக்கப்புறம் போர் அடிச்சுட்டு விட்டுட்டேன். ஸோ ஆனால் இனிமேலையாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து லாங் ஃபார்ம் வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியலனாலும் ஷார்ட்ஸில் நிறைய வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாவது மோட்டிவேட் பண்ணுங்க. ஸோ வியூஸே போகிறதே இல்லை, ஸோ லைக்ஸும் பெருசாக பண்ணவும் மாட்டேங்கிறீங்க எவ்வளோ கேட்டாலும். ஸோ அதனால தாங்க வியூஸும் சுத்தமாக போகவே மாட்டேங்குது. அதனால தான் நானும் டிமோட்டிவேட் ஆகி வீடியோஸ் போடுறதே கம்மி பண்ணிட்டேன். ஸோ 5Kலேருந்து 7K சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு. ஸோ அதனால் 10ஆவது சீக்கிரம் தொட்டுடலாம் அப்படின்னு இருந்தேன்னா அந்த 7 to 8 வந்து வர்றதுக்குள்ளேயே ரொம்ப முக்கிட்டான்.
ஸோ 8 வந்து தாண்டவே மாட்டேங்குது. ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸாவது கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வாங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இனிமேல் அதான் நிறைய ஷார்ட்ஸ் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் உங்களோட நிஃப்டி வியூவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ 23,000 வந்து ஃபஸ்ட்டு வரப்போதா இல்லை 22,000 வந்து ஃபஸ்ட்டு வரப்போதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அகெயின் லாஸ்ட் வீக் மாதிரி சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்க்கும் பார்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து போட ட்ரை பண்ணுறோங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம் இந்த நிலமையில இருக்குது அப்படின்னு. இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.